ஹலோ அர்மீஸில் எப்படி இருக்கீங்க? நான் நினைப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து அடிஷன் வித் யூ பார்க்க வரோம். ஸோ லாஸ்ட் பார்ட் என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா, டேவோட அப்பா வந்து பார்த்துருப்பாரு சில பல சம்பவத்தை. ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு சொல்லிட்டு இந்த பாட்டில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அர்மீஸ் முடிஞ்ச ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ டே அப்பா வந்து அப்படியே முறைச்சி பார்த்துட்டு நின்றுட்டுருக்காரு. ஸோ இப்போ டே அப்படியே நடிங்கிட்டு அப்படியே நின்றுட்டுருக்கான். அவங்க கை காலில் அப்படியே உதறுது. அப்பா அப்பா அது 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 எதுவும் இல்லைப்பா, அது இப்போ ஃப்ரெண்டுப்பா. எது ஃப்ரெண்டா? எனக்கு ஆல்ரெடி சின்ன வயசில் காது குத்திட்டாங்க டே. எத்தனை தாட்டி குத்த எனக்கு ட்ரை பண்ணுவேன் நீ? எத்தனை தாட்டா குத்த ட்ரை பண்ணுவ? இந்த வீடை நினச்ச இல்லை என்ன நினச்ச? நீ என்னை இலவு வேணா பண்ணு, ஆனால் என் வீட்டுக்குள்ளே பண்ணாதன்னு எத்தனை தாட்டி சொல்லியிருக்கேன். உன்கிட்ட சின்ன வயசுலன்னு சொல்லி தானே வளர்க்குறேன். இந்த வீடு எனக்கு எவ்வளோ முக்கியம்னு உனக்கு தெரியும். இந்த வீட்டுக்குள்ளே என்னென்ன அசிங்கெல்லாம் பண்ணக்கூடாதோ அத்தனை அசிங்கி நீ பண்ணிகிட்ருக்கல. நான் அடித்தாலும் நீ திருந்த மாட்டல. அப்படியும் போட்டு ஜேகே முன்னாடியே போட்டு அடிக்கிறாரு அப்படி. ஆனால் ஜேகே எதுவுமே கேட்கல. அவன் பாட்டுக்கு நின்றுட்டுருக்கான். இன்னும் 3 நிமிஷமோ 2 நிமிஷமோ வந்துடுவான்ல. யார்? அதான் வந்துடுவான்ல வி. ஆமாம்ல, வந்துடுவோம். உனக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் தெரியும். நைட்டு ஃபுல்லாக வரலன்னா சார் ஏதோ பிஸியாக இருந்திருப்பார். இப்போ வருவார் அடி வாங்கும்போது. அவன் ஏதோ எமோஷ்னலாக அந்த மாதிரி ஃபீல் பண்ணால் தானே வெளில வருவான். இப்போ தானே வெளில வருவார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நின்றுட்டுருக்காங்க 2 பேரும். ஆனால் ஜோயாவுக்கு போய் தடுக்கணும் தோடுது. ஆனால் ஜங்குக்கு அப்படியே பிடிச்சி நிற்க வைக்கிறான். ஏய் எங்கே பறகுற? அப்படியே தம்பி பாசம் ஓவராக பொங்குது, இரு அப்படியே போவா. ஸோ டேவை போட்டு அவங்க அப்பா அப்படி அடிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு டேக்கு தலை வலிக்குது. ஸோ அப்படியே மயக்க போட்டு விழுந்துடுறான். ஸோ அவங்க அப்பா அப்படியே கோவத்தோடு பார்க்குறாரு. ஸோ திடீர்னு அவன் கண்ணை முழிச்சு அப்படி பார்க்குறான். தலைமை இப்படி வலிக்குது. வலி வரும்போது தான் எனக்கு உசுறு போய் உசுறு வருது. என்ன நடக்குதுங்க? என்னது இது? உடம்பு பூரா அங்கங்கே தடிச்சு. யோ அச்சியா நீ என்ன? டே என்னடா வித்தியாசமாக பேசிகிட்டு இருக்கா? வேற அப்பா அடிச்சியாப்பா? என்ன நடிக்காம போய் நம்ம மடியில் வச்சு கொஞ்சிட்டு அருந்தா உன்னை. திரும்ப வேலைக்கு ஆகாது. ஜோயா இங்கே வா. டே வலிக்குதா? ஓ அதெல்லாம் எனக்கு ஒன்றும் புதுசு இல்லைடி, ஓவராக பண்ணாதுன்னா என்ன நினச்சி ஒன்று விடாமல் எல்லாத்தையும் சொல்லி பார்ப்போம். அப்படின்ட்டு கீழே உட்காந்துக்கிட்டு அப்படியே ஜோயா மேலே கையை போட்டு சொல்லு. ஆமாம் இந்த பொறி என்ன எதுக்கு இங்கே இருக்குது? அப்படி என்ன சம்பவம் பண்ணாங்க? அது வந்து அப்படின்ட்டு ஜோயாவும் அவன் மேரேஜ் ப்ரொபோசல் பண்ணுது, ஸோ இங்கே வந்தது எல்லாத்தையுமே சொல்லிடுறா ஜோயா. சூட்டே அது கேட்டு மனசுக்குள்ளேயே என்னன்னா என்ன ரொம்ப ஸ்பீடாக போகிற மாதிரி தெரியுது. ஒரு வேளை தேவைக்கு யூஸ் பண்ண ட்ரை பண்ணுறானோ என்ன? ஒரே டவுட்டாக இருக்கே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு டேவை ஒரு மாதிரி ஜங்குக்கை ஒரு மாதிரி டவுட்டாக பார்க்குறான். ஏய் என்னடா அப்படி பார்க்குற? என்ன அப்படியே முழுங்கி தின்ன போகிற? ஐயோ அவங்களெல்லாம் தின்ன முடியாது, முதல்ல இவன் கதையை முடிச்சுட்டு வரேன் அப்படின்ட்டு டே எந்திரிச்சிட்டு, யோ நீங்கள் என்ன பிரச்சனை? எப்போ பார்த்தாலும் இந்த பச்சை பையில போட்டு அடிச்சிட்டு இருக்க. கையை காலை வச்சு சும்மாவே இருக்க முடியாதா? வயசான காலத்தில் மாத்திரை போட்டு வீட்டில் உட்காருவியானே பிடிச்சி அடிச்சிட்ருக்க பிள்ளைங்கள, தோளுக்கு மேலே வளர்ந்த பிள்ளைங்கள அடிக்கக்கூடாதுன்னு கொஞ்சம் கூட அந்த மேனஸ் இல்லையா? டேய் என்னடா ஒரு மாதிரி பேசிகிட்ருக்க? நான் அப்பா மரியாதை கொடு. அப்பனாவது சொப்பனாவது சொம்பப்பைய. ஏய் உனக்கு இதுக்கு மேலாம் மரியாதை கொடுக்க முடியாதுடா, கொடுக்கவும் மாட்டேன். இன்னொரு தாட்டி ஒரு அடி இந்த பாடி மேலே விழுந்துச்சுன்னு வை, நீ உயிரோட இருக்க மாட்டேன். டேரெக்டாக சவப்பட்டி தான், புரியுதா? மனசில் வச்சுக்கோ. டே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உனக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்துட்டு மிரரை பார்த்துட்டு அப்படி சொல்கிறான். ஸோ அவங்க அப்பாவுக்கு எதுவுமே புரியல, ஒரு மாதிரி நின்றுட்டுருக்காரு. உடனே ஜங்குக்கு திரும்பி பார்த்துட்டு, ஜங்குக் நீ எதுக்குறா எங்கள் சம்மந்தமே இல்லாமல் வந்தா? இப்போ என்ன அவன் மேரேஜுக்கு அக்செப்ட் பண்ணிட்டானா? பண்ணிட்டான். ஒன்று அவன் என் கூட வரணும், இல்லைன்னா இங்கே இருந்து கூட மேரேஜ் பண்ணிக்கலாம். ஸோ பிரச்சனை இல்லை. என்னது மேரேஜா? யாருக்கிட்ட என்னடா பேசிகிட்டு இருக்கீங்க எல்லாம்? எதுவுமே புரியல. டே சொம்ப உனக்கு புரியலன்னா மூடிட்டு உட்காருன்னு சும்மா பேசிட்டு இருக்கும்போது குறுக்கால வந்துக்கிட்டு
நீ சொல்லு. சரி, இப்போ நான் கூட வரேன், நீ டேவை சமாளிச்சுக்குவல்ல? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஏதோ அது பிளான் போடுற அவனை வச்சு. ஆ ஆ அப்படிலாம் இல்லையே, பிளான்லாம் போடலையே. ஏதோ ஒன்று தப்பாக இருக்கே. சரி, அவன் கூட வரேன். இனிமேல் இந்த எச்சப்பொறிக்கு வீட்டிலலாம் என்னால் இருக்க முடியாது. ஜெயா, நீ எந்திப்பல்ல, அவன் தான் புள்ளன்னு ஆடுவானு. உனக்கு நீ ஒருத்தி மட்டும்தான் பொண்ணு. ஸோ அதனால் உன் பொண்ணு நீங்களே இருந்துக்கோங்க. என்ன, உனக்கு ஒரு கும்பிடு, இந்த வீட்டுக்கு ஒரு கும்பிடு, எல்லாத்துக்கும் ஒரு கும்பிடு. சரியா? போகிறேன். என்ன, நான் மட்டும் 4 காசு போட்டு 4 துணி வாங்கி வச்சுருக்கேன், அது மட்டும் பொறுக்கிட்டு போகிறேன். இன்னொரு தாட்டி என் மூஞ்சில் நீ முழிச்சார் வை, சொன்ன மாதிரி தான் டேரெக்டாக சவப்பட்டியில் கொண்டு போய் புதைச்சிருவேன். அப்பான்னு கூட பார்க்க மாட்டேன். இத்தனை நாள் எத்தனை அடி அடிச்சிருப்பேன் அந்த பையனை. நான் ஒரு அடி கூட ஒன்று அடிக்காமல் போனேன்னா எனக்கு மரியாதையாக இருக்காது. ஸோ கொடுக்காத, வாங்கிக்கோ அப்படின்ட்டு பல்லாருன்னு ஒன்று மூஞ்சிலே விடுறான் அவங்க அப்பா மூஞ்சில். ஸோ அவங்க அப்பா அப்படியே கை வச்சுட்டு ஒரு மாதிரி பார்க்குறாரு டேவை. என்ன பார்க்குற, இதுதான் ஒன்று செஞ்சால் அது ரிவிட் அடிக்கும்னு சொல்லிட்டு உனக்கு புரியணும், அதுக்கு தான் இது பண்ணி காட்டினேன். என்ன, வரேன். சாரி, தப்பாக பேசிட்டேன். இன்னொரு தாட்டி இந்த பக்கம்லாம் வரமாட்டேன். இனிமேல் நீ யாரோ நான் யாரோ, எனக்கு ஒரே ஒரு அக்கா மட்டும்தான் இருக்கா, அது ஜோயா மட்டும். புரியுதா? அப்பப்போ ஸ்கூலில் மட்டும் பார்த்துக்கிறேன், இவ்வளோ காலேஜில். மற்றபடி நீ யாரோ நான் யாரோ முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு தாட்டி நீ என் பையன், என் சொத்து, என் உயிரின்ட்டு உரிமை கொண்டாடிக்கிட்டு எங்கள் வீட்டு பக்கம் வந்தான்னு வை. அது நம்ம வீடு தானே, இனிமேல் நாங்கள் வந்துட்டோன்னா நம்ம வீடு தான், நம்ம வீடே தான். என் வீடு. ஸோ ஜங்கு வீட்டுக்கு வந்தேன்னா அவ்வளோதான். புரியுதா? கிளம்புறேன் அப்படின்ட்டு அவன் ஷர்ட் எல்லாம் தானே இருப்பான். ஸோ அவன் மேலே ஒரு ஷர்ட்டை மட்டும் அவன் ஷோல்டரில் அப்படியே எடுத்து போட்டு, என்ன மேத முழிச்சிட்ருக்கா, இனிமேல் இந்த வீட்டில் இருக்கிறது வேறு யாரோ, எனக்கு ஒரு அக்கா மட்டும்தான் இந்த வீட்டில் இருக்கா, அக்கா பார்த்துக்கோ என்ன அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு எத்தா போயிடுறான். ஸோ ஜங்குக்கும் அவனை வீட்டுக்கு அப்படியே கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கான் காரில். இனிமேல் அந்த வீட்டுக்கு நீ போக மாட்டியாடா? சத்தாலும் போக மாட்டேன். எப்படா அந்த வீட்டிலேருந்து தப்பிக்கலான்னு நினச்சேன். ரூபத்தில் வந்து கடவுள் காப்பாற்றிட்டான். அது வரையும் சந்தோஷம். கல்லாட்டே இருந்துச்சா சமாளிச்சுக்குவல்ல, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஆமாம், டேவை நீ மேரேஜ் பண்ண கேட்டது உங்கள் தாத்தா போட்ட கான்ட்ராக்ட்னாலையா, இல்லை அவனை உண்மையாக லவ் பண்ணுறதுனாலையா? எது? எங்கள் தாத்தா போட்ட கான்ட்ராக்ட்னால மட்டும்தான் அவனை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். அதான், அதுக்கு எதுக்கு நீ டேவை சூஸ் பண்ணணும்? ஏன்னா அவன் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட், நான் சொன்ன எது வேணால் கேட்பான். ஸோ அதனால தான். அதனால் அவனை எல்லா மாதிரியும் நீயும் தேவைக்கு யூஸ் பண்ணிக்கிட்ட, ரைட்டா? யூஸ் பண்ணிக்க போகிற, ரைட் இல்லை? அப்படி கூட வச்சுக்கலாம். ஸோ இது அவனுக்கும் தெரியும். ஆனால் நான் மேரேஜ் பண்ண கேட்டது லவ்ன்ற அந்த இன்டென்ஷன்லாலேயோ அதை சம்திங் அப்படின்னு நினச்சிருக்கான். ஸோ அவனை பொறுத்த வரையும் அப்படி இருந்துட்டு போகுது. ஆனால் நம்மளை பொறுத்த வரையும், நம்ம 2 பேரை பொறுத்த வரையும் அது வெறும் எங்கள் தாத்தா சொன்ன மேரேஜ், அவ்வளோதான். அதுக்காக மட்டும்தான் நான் அவன்கிட்ட கேட்டேன், வேறு எதுக்காகவும் இல்லை. நான் கூட நினச்சேன்டா அவன் லைஃப்பில் ஒரு ஹாப்பியான பர்சன் வந்துட்டான், அவனை ஹாப்பியாக வச்சுக்குவான்ட்டு. அந்த மாதிரிலாம் ஒன்று கூட நடக்காது போலையே. நடந்துட்டால் தான் அவ்வளோ அப்படியே பிடிச்சிருமே. கடைசி வரையும் அவனை ஏமாற்றிட்டே தான்டா இருப்பாங்கட்டே, பார்த்துக்க அப்படின்ட்டு மெரடை பார்த்து அவன் சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ ஜேகேவும் ஒரு மாதிரி நக்கலாக சிரிச்சிட்டு வீட்டில் கொண்டு வந்து விடுறான். ஸோ ஜேகே ரூமில் தான் வந்து படுத்திருக்கான். ஸோ வெளியில் வந்து ஜங்குக்கு படுத்திருக்கான். ஸோ காலையில் ஆகுது. ஸோ காலையில் அப்படியே தான் முழிக்கிறான். ஸோ ஒரு மாதிரி கத்திகிட்ருக்கான். ஸோ உடனே ஜங்குக்குள்ளே போயிட்டு, இதுக்குள்ள கத்திகிட்ருக்க? இது என் வீடு இல்லையே, எங்கே என் வீடு போச்சு? நான் தான் கூப்பிட்டு போய் காயலாங்கடையில் போட்டேன். கேட்குற கேள்வி பாரு. நீ தான் நைட்டு நான் இனிமேல் ஜங்கு கூடயே இருந்துக்கிறேன்னு சொல்லிட்டு என் வீட்டுக்கு வந்துட்டேன். அதான் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம்ல, அதெல்லாம் நீ இங்கேயே இருக்கலாம். நான் அப்படி பேசினேண்ணா,
எங்கள் அக்கா ஏய் எக்ஸ்ட்ரா கொஸ்டின்லாம் கேட்காதடா, நீ எப்படி சொன்ன, அதனால் நானும் உன்னை கூப்பிட்டு வந்துட்டேன். வரும்போது என்ன தெரியுமா சொன்னேன், நான் அப்படி சொல்லியிருக்க மாட்டேன், எனக்கு அந்த மாதிரி ஞாபகம் இல்லையே. அப்படி தான் சொன்னேன். அந்த வீட்டுக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, உங்கள் அக்காவை மட்டும் அடிக்கடி பார்ப்பேன், அவ்வளோதான். அப்படி சொல்லிட்டு வந்தேன். ஸோ இதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா கொஸ்டின் கேட்காது, நான் கேட்டால் கடுப்பாயிடுவேன். எங்கள் தாத்தா வீட்டுக்கு கிளம்பணும். ஸோ இன்னும் 2 டேஸ்லையோ இல்லை 1 டேஸ்லையோ நம்மளுக்கு மேரேஜ் ஆகிடும். ஸோ சொல்லிட்டேன், எங்கள் தாத்தாவை பார்க்க போகணும், டக்குன்னு ரெடியாக அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு அசால்ட்டு போயிடுறான். ஸோ டேக்கு எதுவுமே பிடிக்கல, ஒரு மாதிரி மண்டே பிச்சிட்டு உட்காந்துருக்கான். என்ன நடக்குது ஒன்றுமே புரியல. நேற்று ஜேகே வந்தான், அகெயின் அந்த கொஸ்டின் கேட்டான், will you marry meன்ட்டு. அப்புறம் ஜேகே மேலே பட்டு எனக்கு ஜஸ்டெல்லாம் கிஸ் பண்ணான். அப்புறம் எங்கள் அப்பா உள்ளே வந்தார், வந்து என்னை திட்டினார், அடித்தார். ஏய் அங்கே என்னடா புலம்பிகிட்டு இருக்கா, மூடிட்டு போ, சொன்ன வேலையை மட்டும் செய். இப்போ போகிறேன் அப்படின்ட்டு அவனும் ரெடியாக அப்படி போயிடுறான். ஸோ 2 பேரும் ரெடி ஆகிட்டு அவங்க தாத்தா வீட்டுக்கு தான் போகிறாங்க. ஸோ அவங்க தாத்தாவும் 2 பேரையும் பார்த்துட்டு, டே நிஜமாவே இவனை தான் மேரேஜ் பண்ண போறியா? ஆமாம் தாத்தா, இவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், இவனை மட்டும்தான். நீங்கள் கேட்டிங்கல்ல, ஸோ இதெல்லாம் உங்களோட லாஸ்ட் விஷாகவும் இருக்கலாம், இல்லை நீங்கள் இருக்கிற வரையுமாவது இதை பார்த்துட்டு கூட இருக்கலாம். ஸோ அதுக்காக மட்டும்தான், அதனால தான் உங்கள் ஆசையை நிறைவேற்றலாமேன்ட்டு தான் முடிவு பண்ணேன். இவன் எனக்கு சொல்லாத ராஜே, கேஸ் சொல்லாத, பிடிக்கும், இவனை எனக்கு பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். அதனால தான் இவனை மேரேஜ் பண்ணிக்கணுன்றான். ஜங்குக், நீ இவ்வளோ சீக்கிரத்தில் மாறுவேன்ட்டு நான் நினச்சி பார்க்கலடா. நிஜமன் விஷயத்துலேயே நீ ஸ்டக்காகி அதே இடத்துல நிற்பேன்னு நினச்சேன். பரவாயில்ல, எப்படியோ மூவ் ஆன் ஆகி வந்துட்டேன், எனக்கு அது வரையும் சந்தோஷம்டா. டே இங்கே வா. தாத்தா, நீ ஜங்குக்கை நல்லா பார்த்துப்பல்ல? நல்லா பார்த்துப்பேன் தாத்தா, நல்லா பார்த்துப்பேன். அவனை எந்த விஷயத்துலையும் கண்கலங்க விட மாட்டேன்ல, ஏன்னா உன் பாஸ்டில் ரொம்ப அழுதுட்டான்டா, அதை பார்த்து எனக்கு இப்படி ஆயிடுச்சு. ஸோ அவனை இனிமேல் அழுக விட மாட்டேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடு. தாத்தா ப்ராமிஸ் பண்ணேன், அவனை இனிமேல் அழுக விட மாட்டேன், அவனை எப்பயுமே ஹாப்பியாக வச்சுப்பேன்ட்டு, உனக்கு பிடிச்சது மட்டும் செஞ்சு அவனை ரொம்ப ஹாப்பியாக வச்சுப்பேன்ட்டு ப்ராமிஸ் பண்ணேன். ப்ராமிஸ் தாத்தா. ஜேகேக்கு என்ன பிடிக்குதோ அதை மட்டும்தான் செய்வேன், அவன் என்றைக்குமே நான் அழுக விட மாட்டேன், அந்த மாதிரி அவனும் விட மாட்டான்னு. ஸோ நான் பார்த்துக்கிறேன், ப்ராமிஸ் அப்படின்ட்டு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துட்டு ஜேகேவை பார்க்குறான். ஸோ ஜேகே ஒரு மாதிரி கன்ஃபியூஸாக நின்றுட்டுருக்கான். ஸோ தாத்தாவும் நாளைக்கே உங்களுக்கு மேரேஜ் அப்படின்றாரு. ஸோ டேக் எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக அப்படியே நடக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது. ஸோ ஒரு மாதிரி அவனுமே கன்ஃபியூஷனில் தான் அப்படியே அந்த டேஸ்லாம் போகுது அவனுக்கு. ஸோ நெக்ஸ்ட் டே இன்றைக்கி தான் டேக்கும் ஜங்குக்கும் மேரேஜ். ஸோ ஒரு சர்ச்சில் தான் மேரேஜ் நடக்குது. ஸோ ரொம்ப சிம்பிளாக தாத்தாவுக்கு தெரிஞ்ச ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் அந்த மாதிரி, அப்புறம் ஜோயா, அப்புறமேட்டு தாத்தா, அவங்க மட்டும்தான், வேறு யாருமே அங்கே இல்லை. ஸோ ரொம்ப சிம்பிளாக அந்த மாதிரி தான் மேரேஜ் நடக்குது. ஸோ ஜங்குக்கு அந்த மாதிரி சொல்லியிருப்பான். ஸோ டேவும் ஒரு மாதிரி க்யூட்டாக ரெடியாகி நின்றுட்டுருக்கான், குழந்த ஒரு மாதிரி நின்றுட்டுருக்கான். அப்போது ஜங்குக்கு வந்துட்டு, போகலாமா? போகலாம் ஜங்குக்கா. ஜங்குக்கா என்ன, இந்த ட்ரெஸ் உனக்கு நல்லா இருக்குது, ஒயிட் கலரில் பார்க்க க்யூட்டாக இருக்கு, மீட்டு வா அப்படின்ட்டு அவனும் கூப்பிட்டு போகிறான். ஸோ கூட்டிகிட்டு போகும்போது ஹாலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கை பிடிச்சி தான் கூப்பிட்டு போகணுமா. ஸோ டே வந்து கை அப்படியே நீட்டுறான், ஆனால் ஜங்குக்கு அது பிடிக்கவே மாட்டேங்கிறான், ஒரு மாதிரி தயங்கிட்டே நிற்கிறான். ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சிட்டு அப்படியே 2 பேரும் அந்த மேரேஜ் ஹாலுக்குள்ளே போகிறாங்க. ஸோ போயிட்டு அங்கே வந்து ப்ரீஸ்ட் முன்னாடி நின்றுட்டுருக்காங்க. ஸோ மேரேஜ் பண்ண தயாரா அப்படின்ட்டு கேட்கும்போது டேங்க்கு 1000 தாட்டு ஓடுது, நம்ம பண்ணுறது சரியா தப்பா அப்படின்ட்டு. ஸோ அவங்க அக்காவை பார்க்குறான், எல்லாம் நல்லதுக்கு கொடு அப்படின்னு சொன்ன உடனே அவனும் ஹேண்டை கொடுத்துட்டு சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஸோ ஜங்குக்கை கேட்கும் போது அவனும் சம்மதம் அப்படின்ட்டு அவனு சொல்கிறான். ஸோ கிஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது ஸோ ஜங்குக்கு அப்படி பார்க்குறான், கண்டிப்பாக பண்ணுமா? ஆமாம் ஜங்கு
அதை பண்ணால் மட்டும்தான் மேரேஜ் ஃபுல்ஃபில் ஆகும். ஓகே அப்படின்ட்டு அவனும் ஃபோர்ஹெட்டில் சும்மா லைட்டாக ஒரு பேக் அதை பண்ணிவிட்டு அப்படின்னு நின்றுட்டுருக்கான். ஸோ அவன் ஆட்டிடியூடில் ஒரு மாதிரி சேஞ்ச் தெரியுது டேக்கு. ஸோ அவனும் ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே நின்றுருக்கான். ஸோ தாத்தாவுக்கு ரொம்ப ஹாப்பி. அவர் டிஎஸோடு அப்படியே வந்து ஜேகேவை பார்த்துட்ருக்காரு. ஸோ ஜேகேகிட்ட வந்துட்டு, ஜேகே ரொம்ப நாள் ஆசையை நிறைவேற்றி வச்சுட்டடா, எனக்கு ரொம்ப ஹாப்பி. அவனை கண்கலமாக பார்த்துப்பல்ல, அவன்கிட்ட இதே வேர்டு தான் நான் சொன்னேன். ஸோ இப்போ உங்ககிட்டே அதே தான் சொல்கிறேன். அவனை நல்லா பார்த்துக்கோ. என்ன? நல்லா பார்த்துக்கிறேன் தாத்தா, நல்லா பார்த்துக்கிறேன். என்ன ஜேகே? நல்லா பார்த்துக்கிறேன் தாத்தா, பார்த்துக்கிறேன். நீங்கள் போங்க, உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குல்ல, போய் இதை பாருங்கள். நான் அவனை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போகிறேன். கொஞ்சம் காலேஜில் ஒர்க்லாம் இருக்குது. ஸோ அதை போய் பார்க்கணும். என்னடா இன்றைக்கி தான் கல்யாணம் ஆகிருக்கு, அதுக்குள்ளேயுமா? இல்லை தாத்தா, வேலை கொஞ்சம் இம்பார்ட்டண்ட். ஸோ அதனால் அவனை வீட்டில் விட்டுட்டு கொஞ்சம் போகணும் தாத்தா. அவன் கூட கொஞ்சம் நேரம் இருடா, நான் சொல்கிறத கேட்பல. ஓகே தாத்தா, நீங்கள் உடனே டென்ஷன் ஆகாதீங்க. நான் கூட இருந்துகிட்டே ஒரு ஈவினிங் டைம் அந்த மாதிரி போகிறேன். ஈவினிங்கா? ஈவினிங் என்ன நடக்கணும்னு உனக்கே தெரியும், அப்புறம் எப்படா? ஓகே தாத்தா, நான் போகல இன்றைக்கி பூரா எங்கேயும் நான் வெளில போகல. அவன் கூட இருந்து என் கண்ணே என் மணியே நான் அவனை கொஞ்சிட்டு பார்த்துக்குறேன். போதுமா? போதும். என் ஜங்குக்குனா அழகு பையன், சொன்னால் கேட்டுப்பான் அப்படின்ட்டு அவங்க தாத்தாவும் சொல்லிவிட்டு அப்படி போயிடுறாரு. ஸோ ஜங்குக்கும், என்ன அங்கேயே நின்றுட்டுருக்கா, எல்லாம் முடிஞ்சிச்சுல்ல, வா போகலாம். அக்கா, என்ன இப்போ பேசி ஆகணுமா உனக்கு? 5 நிமிஷம் டைம், பேசிட்டு வா அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு போயிடுறான். அக்கா, என்னடா? என்ன புதுசாக மேரேஜ்லாம் ஆயிருக்கு, ஹஸ்பண்ட் வேறு அவனுக்கு ஒரு ஜாலி தான் போலியே. அக்கா ஒரு மாதிரி பயமாக இருக்குக்கா. எதுக்கு பயம்? எதுக்கு என் தங்க பையனுக்கு பயம்லாம் வருது? இங்கே பாரு, ஒரு நரகத்துக்கிட்ட இருந்து தப்பிச்சு நீ ஹெவனுக்கு வந்திருக்க. ஸோ இந்த ஹெவனில் ஜாலியாக இருக்க பாருடா. அந்த நரகத்தையே நினச்சிட்ருக்காத, புரியுதா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். போ, இனிமேல் உன் லைஃப்பில் எல்லாமே ஹாப்பினஸ் தான். ஜங்குக்கு பற்றி உனக்கு தெரியாது இல்லை, உனக்கு எல்லாம் தெரியும். அவன் நல்லா பார்த்துப்பான், போ. ஆனால் எனக்கு என்னமோ அவன் ஆட்டிடியூட் சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்குக்கா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவன் டென்ஷனாக இருக்கும். இப்படி ஒரே நல்லா பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சுக்கிட்டா எப்படி இருக்கும் ஒரு பையனுக்கு? யோசிச்சு பாரு, அவன் எப்படிலாம் கல்யாணம் பண்ணணும்னு நினச்சிருப்பான். ஸோ அந்த டென்ஷனாக தான் இருக்கும். நீ இன்னும் பயப்படாத, போ. அப்பப்போ பார்க்க ஒன்று வரேன், சரியா? இஸ்யூடாட்டே அப்படின்ட்டு அவங்க அக்கா கட்டி பிடிச்சிட்டு டிஎஸோடு அவனை அமுச்சு விட்டுறாங்க. ஸோ ஜங்குக்கும் கார் எடுத்துகிட்டு போகிறான். ரொம்ப சைலண்ட்டாக போகுது காரு. ஸோ ஜங்குக்கு எப்பயுமே தானே பேசிகிட்டே வருவான், டேவும் பேசிக்கிட்டே வருவான். ஸோ ரொம்ப ஒரு மாதிரி சைலண்ட்டாக போகுது. ஸோ டேவே, ஜங்குக் வீடு இந்த சைடு தானே, நீ என்ன இந்த சைடு போகிற? கொஞ்சம் வாயை மூடிக்கிட்டு வரியா? எனக்கு தெரியும் எங்கே போகணுன்ட்டு. நீ ஒன்றும் சொல்லணும் தேவை முயறில்லை, புரியுதா? மூடிட்டு உட்காந்துட்டு வா. ஜங்குக்கு இப்போ நான் என்ன விட்டோன்னே அழுவ ஆரம்பிச்சிருவே. இதை பாருட்டே, இனிமேல் நம்ம அங்கே இருக்க போகிறதில்ல, என்னோடய பங்களாக்கு தான் போகிறோம், புரியுதா? ஸோ இந்த இடம்லாம் இனிமேல் செட் ஆகாது, அதனால் வேறு இடத்துக்கு போகலாம், அங்கே தான் கூப்பிட்டு போகிறேன். நான் அப்போது அக்காவை சும்மா அக்கா உட்காண்டாத, புரியுதா? அதெல்லாம் வீக்கெண்ட் நானும் கூப்பிட்டு வரேன் பார்க்க, புரியுதா? வா. சும்மா கேள்வி மாதிரி கேட்டுட்ருப்பான் அப்படின்ட்டு ஜங்குக்கும் அப்படியே அந்த பேலஸ்க்கு கூப்பிட்டு போகிறான். ஸோ ரொம்ப பெருசு, கொஞ்சம் பழமையாக ஒரு மாதிரி ஓல்டாக இருக்க மாதிரி இருக்குது, ஆனால் ரொம்ப பெருசாக அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ ஒரு மேடு கூட இல்லை, ரொம்ப ஒரு மாதிரி அலோனாக இருக்குது அந்த இடம். ஸோ அதை பார்த்தோன்னே ஜங்குக்கு ஒரு மாதிரி இதெல்லாம் ஞாபகம் வருது. இறங்கி வா. ஜங்குக், இது என்ன பிளேஸ்? பார்க்க என்ன பயமாக இருக்கா? பயந்தாலும் ஒன்றும் வேலைக்கு ஆக போகிறதில்ல, இனிமேல் இங்கே இருக்க போகிறது நீ நானும் மட்டும்தான், வா. ஜங்குக், வாடா, சும்மா கத்திகிட்ருப்பான். இறங்கி சீக்கிரம் வா, நான் முன்னாடி போகிறேன் அப்படின்ட்டு அவன் முன்னாடி போயிடுறான். ஸோ டேவும் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அப்படியே பின்னாடியே போகிறான். ஸோ பின்னாடியே போயிட்டுருக்கும்போது அந்த பிளேஸ் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு இப்படி உள்ளே போகிறான். ஸோ உள்ளே பார்த்தா ஒரு பெரிய சோஃபா இருக்குது. ஸோ அதில் வந்து உட்காந்துருக்கான். ஜங்குக் கையில் சரக்கடிச்சிட்டே உட்காந்துருக்கான். என்ன
புதுசாக பார்க்குற? ஓ, இதெல்லாம் நீ பார்த்ததில்லல, பார்த்துருக்க மாட்டேன். சரி வா, வந்து உட்கார வந்து நிறைய பேசணும். ஜங்குக் வந்து உட்கார்றா, அப்படியே பயப்படுவான். சரி, இப்போ நீ என்ன கல்யாணம் பண்ணிட்ட? என்ன மனசில் நீ என்ன நினச்சிருப்ப? ஹஸ்பண்ட். சத்தமாக சொல்கிறா, கேட்கல. ஹஸ்பண்ட். சத்தமாக சொல்கிறா, கேட்கல. நான் பேசுறது ஒன்று கேட்குதுல்ல. ஹஸ்பண்டுன்னு நினச்சிருப்பல்ல. ஸோ அனுமே அது வேணாம், புரியுதா? இந்த நீங்கும் எப்பயுமே செட் ஆகாது நம்மளுக்கு. ஸோ அதனால் நான் இதை கழட்டிடுறேன் அப்படின்ட்டு அவன் கழட்டிடுறான் அந்த பாட்டுக்கு. ஸோ அப்படியே திருன்னு முடிக்கிறான். என்னடா, என்ன அந்த முட்டைக்கிட்ட வச்சுட்டு அப்படி பார்க்குற? உனக்கு எல்லாம் ஒப்போ தெரியும்னா? தெரியும். இந்த ஜங்குக் உனக்கு யாருன்னு தெரில. ஸோ இனிமேல் தான் தெரியும். இதுக்கு முன்னாடி இந்த இதெல்லாம் வேறு ஜங்குக், இதுக்கப்புறம் இருக்கிறது வேறு ஜங்குக் என்ன? சரி இந்த அப்படின்ட்டு ஏதோ ஒரு பத்திரம் மாதிரி இருக்குது. ஸோ அதை வந்து அப்படியே தூக்கி போடுறான். பார்த்துட்டு சைன் போடு. என்ன ஜங்குக் இது? படிக்க தெரியும்ல, காலேஜ் தானே படிக்கிற? ஆமாம். படிக்க தெரியும்ல, அப்போது பார்த்துட்டு சைனை போடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு கூலாக உட்காந்து சரக்கு அடிச்சிட்டுக்கிறான். ஸோ டேவும் அதை வாங்கி படித்து பார்க்குறான். ஸோ அதை பார்த்தோன்னே அவன் ஐஸ் ஃபுல்லாக அவ்வளோ டியர்ஸ். ஜங்குக், என்னது இது? என்னதா? 1 year தான் என் கூட இருப்ப, தெரியாது? கான்ட்ராக்ட் மேரேஜ் நான் கேள்விப்பட்டதில்ல, பட்டிருப்பான்னு நினைக்கிறேன். கான்ட்ராக்ட் மேரேஜ், உனக்கும் எனக்கும் கான்ட்ராக்ட் மேரேஜ். ஸோ 1 year மட்டும்தான் இந்த ஹஸ்பண்டு அப்படின்ற ஒரு போர்வை எல்லாம். அதுக்கப்புறம் நீ யாரோ நான் யாரோ. இது 1 year உன் கூட இருப்பேனா கூட எனக்கு தெரியாது, பட் 6 month கன்ஃபார்ம். ஸோ அதனால் இந்த வீட்டில் நீ எப்படி வேணா இருக்கலாம், நான் எப்படி வேணா இருப்பேன். யார் கூட வேணால் சுற்றுவேன், அதை நீ கேட்கக்கூடாது. நீ யார் கூட வேணால் சுற்றுவேன், அதை நான் கேட்க மாட்டேன், புரியுதா? நம்ம இந்த மாதிரிலாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. என்ன பத்து சீக்கிரம் சைனை போடு அப்படின்ட்டு உட்காந்துருக்கான். ஸோ பெண்ணையும் தூக்கி போடுறான். சீக்கிரம், இங்கு வேறு காயுதுப்பா, சீக்கிரம் சைனு போடு அப்படின்ட்டு கெத்தாக உட்காந்துருக்கான். ஸோ இப்போ திடீர்னு டேக் வந்து மறுபடியும் அந்த பெயின் வருது. டே எச்சா காலை, இங்கே வா. நீ என்ன வேலை மைடா பண்ணி வச்சுருக்க? ஓ, வீன்ற கேரக்டரா? சொல்லுங்க, உங்களுக்கு என்ன எக்ஸ்ப்ளனேஷன் வேணும்? என்னடா பண்ணி வச்சுருக்க? அவன் பாட்டுக்கு சவனேன்னு இருந்தவனை லவ் அது இதுன்னு பேசி மேரேஜ் வரையும் கொண்டு வந்துட்டு 1 year கான்ட்ராக்ட் மயிர் மாதிரி போட்டு வச்சுருக்க. ஹலோ, ஒன்று வார்த்தை எக்ஸ்ட்ரா சேர்த்துறீங்க. அவன்கிட்ட லவ் பண்ணுறேன், அவன்கிட்ட இழுத்துருக்கேனான்னு கேளு, புரியுதா? இழுத்துருக்கவும் மாட்டேன், ஒன்லி மேரேஜ் பண்ணிக்கிறியான்னு தான் கேட்டேன், சரியா? அவ்வளோதான், அவனை யூஸ் பண்ணிக்கிட்டேன். அது அவனுக்கு முன்னாடியே தெரிஞ்சால் எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு எனக்கு தெரியாது. ஸோ தான் மேரேஜ் பண்ணிட்டு இது சொன்னேன். அடே பேசி சிரிச்சு வச்சு செஞ்சுட்டல அந்த பாலை. நல்லா வருவடா. இப்போ என்ன, உனக்கு சைனப் பொண்ணு அவ்வளோதானே? இப்போ தான் நினச்சேன் அவனை ஒரு நரகத்தில் வந்து ஒரு சொர்க்கத்துக்கு கூப்பிட்டு வந்துட்டோம் அப்படின்ட்டு. ஆனால் அது நடக்கலை. மறுபடியும் ஒரு ஹெல்லிலே வந்து மாட்டிக்கிட்டான். எல்லாம் இவன் தலையெடுத்து என்ன பண்ணுறது? ஆனால் நல்லா வருவேனுங்கடா. ஒரு மனுஷனு கூட நல்லாவேனே இல்லைன்னு சொல்லிட்டு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் நீயும் வப்பனும் தான் அப்படின்ட்டு முறைச்சிக்கிட்டே சைனை போட்டுறான். ஓகேடா மிஸ், இதுக்கப்புறம் என்னச்சுன்னு சொல்லிட்டு அடுத்த பாட்டில் போவோம். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மிஸ்.